காலையில் அந்த அலாரம் அடித்ததுக்கப்புறம் உங்கள் மைண்டில் வர்ற சிந்தனை என்னவா இருக்கும்? ஐயோ விடிஞ்சிடுச்சா, நான் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு அப்படி தானே இருக்கும். கரெக்டாக நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற 99% மக்களுக்கும் இதே எண்ணமாக தான் இருக்கும். ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கிற அந்த 5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவ்ரிடே வி ஆர் பார்ன் அகைன், வாட் வி டூ டுடே இஸ் வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக தான் பிறக்கிறோம், ஆனால் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் விஷயம். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழும்பும் போதும் உங்கள் மைண்டுங்கிறது ஒரு எம்டி கேன்வாஸ் மாதிரி, ஒரு வெற்று காகிதம் மாதிரி இருக்கும். அது 10 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அதோட அஸ்திவாரம். அதை பொறுத்து தான் அந்த நாளே நகரும். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் இந்த தாட் ஷிஃப்ட். இந்த தாட் ஷிஃப்ட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட சிந்தனையை மாற்றி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிக். நம்மளோட மைண்டு 24 மணி நேரமும் ஆட்டோ பைலட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். யூஸ்வலாகவே அது கஷ்டமான விஷயங்களை தட்டி கழிக்கிறதுக்கு தான் அது பழகிருக்கும். அதுதான் அது செய்யும், அதுதான் அதுக்கு தெரியும். உதாரணத்துக்கு காலையில் எழும்பும்போது உங்கள் மனசு என்ன சொல்லும்? இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படி தான் சொல்லும். இந்த தாட், இந்த சிந்தனையை தான் நீங்கள் மாற்றி அமைக்கணும். இதை எப்படி மாற்றி அமைக்கலாம்? இன்றைக்கி நிறைய வேலை இருக்க தான் செய்யுது, எப்பா ஆனால் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஃப்ரீ தான். இந்த ஒரு சிந்தனை மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளே அதை மாற்றி அமைக்கும். இது வெறும் வார்த்தை மாற்றம் மட்டும் இல்லை, இது ஒரு சைக்காலஜி. ஒரு விஷயத்தை நான் செய்யணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஜிம்முக்கு போகணுமே, கஷ்டப்படணுமே நினைக்கிறத விட என் உடம்பை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஐயோ படிக்கணுமா, இவ்வளோ சாப்டரா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த சாப்டர் படித்து முடிச்சிடலாம், நாளைக்கு எக்ஸாமில் நான் இது வரும், நான் நிறைய மார்க் எடுப்பேன் அப்படின்னு யோசிங்க. சின்ன சிந்தனை மாற்றம் தான், ஆனால் அது கொடுக்குற எனர்ஜி 10 மடங்கு அதிகம். இதுதான் ஒரு சாதாரண மனிதனையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனையும் வேறுபடுத்தி காட்டுது. நாளைக்கு காலையில் நீங்கள் எழும்பும்போது இந்த ஒரு 3 விஷயத்தை செஞ்சு பாருங்கள், அந்த நாளை உங்கள் கண்ட்ரோலில் வரும். மொதல் விஷயம் 5 செகண்ட் ரூல். அதாவது அலாரம் அடித்த அடுத்த நிமிஷம் 5 4 3 2 1 அப்படின்னு உங்களோட பெட்ஷீட் அது ஓரமாக வச்சுட்டு எழும்பி உட்காருங்க. எழும்பி உட்காந்து 5 செகண்ட் நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சிட்டிங்க. இது உங்கள் நாளோட முதல் வெற்றி. 2வது விஷயம் கிராட்டிடியூட் ஷிஃப்ட். நம்ம காலையில் எழும்புனதும் மொதல் விஷயமா என்ன பண்ணுறோம்? ஃபோன் எடுக்கிறோம், சோஷியல் மீடியா போகிறோம், அடுத்தவங்க போட்டிருக்க போஸ்ட்டை பார்க்குறோம். அவன் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத பார்த்து நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளோட எனர்ஜி மொத்தமாக ட்ரெயின் ஆகுது. அதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, இந்த நாள் நீங்கள் கண்விழிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை பாருங்கள். இப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு இருக்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதா தோணும். பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 3வது விஷயம் மைக்ரோவின். அதாவது நீங்கள் காலையில் எழும்புனதும் நீங்கள் 3வது பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் படுத்த அந்த பெட்டை ப்ராப்பராக நீட்டாக ஒதுக்கி வைக்கணும். இது கேட்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், என்னடா இது எழும்புனது எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறது என்ன இருக்குது அதில் அப்படின்னு. நீங்கள் அப்படி ஒதுக்கி வைக்கும்போது இது நீங்கள் செய்கிற அந்த நாளோட முதல் விஷயம். அந்த டாஸ்கில் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மூளைக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அதில் வர டோப்பமீன் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற உந்துதலை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு விடியலும் நல்ல வாய்ப்பு. நேற்று நடந்த கஷ்டமோ, நேற்று நடந்த வருத்தமோ, நேற்று நடந்த தோல்வியோ இன்றைக்கி உங்கள் கூட வராது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர்றது வரைக்கும் ஸோ எடுத்துகிட்டு வராதிங்க. என்னால் முடியுமா, இது நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் என்றைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். இன்றைக்கி என்னால் முடியும், இதை நான் பண்ணி காட்டுவேன், இன்றைக்கி நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நம்பிக்கையோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்க. தாட் ஷிஃப்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஆனால் அந்த தாட் ஷிஃப்ட் கரெக்டாக நடந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அது கொடுக்குற மாற்றம் ரொம்ப பெருசு. இந்த வாழ்க்கை ரொம்ப 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 சின்னது. அது தினமும் காலையில் சோம்பேறித்தனத்தோடையும் ரிக்ரெட்டோடையும் ஒரு குற்ற உணர்ச்சியோடையும் மட்டுமே எழும்பி 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 அதை வீணடிச்சிடாதீங்க. சேஞ்ச் யுவர் லைஃப், சேஞ்ச் யுவர் தாட்ஸ். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் 400 அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.